சத்குரு மீறி தெலுங்கு மையன்பர்களே வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான காணொலி பாக்குறேங்க. சத்குரு கணேஷ் சுவாமிகள் கிருஷ்ணகிரியில ஐயாவோட பக்தர்ல மிக தீவிரமா ஐயா வழியில செயலாற்றி வராங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். இறைமை டிவி நண்பர்களுக்கு வணக்கம். சத்குருவே சரணம். ஐயாவிற்கு முதற்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா இப்ப நீங்க ஐயா வழியில இப்ப தீவிரமா இருக்கீங்க. பல அற்புதங்கள் உங்க வழியா ஐயா பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க ஐயா. ஆனா நீங்க ஆரம்ப கால வாழ்க்கையில கடவுள் மறுப்பாளரா இருந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா. வாழ்க்கை எப்படி தொடங்குனீங்க? உங்களோட பூர்வீக கிராமம், உங்களோட இளமை பருவத்தெல்லாம் சொல்லுங்க ஐயா. என்னுடைய பூர்வீக கிராமம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டங்க ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க ஐயா. பெரிய தக்கேப்பள்ளின்னு ஒரு வில்லேஜ், குட்கிராமங்க ஐயா. அங்கே தான் நான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்துட்டு இருந்தேங்க ஐயா. நான் 10th படிக்கும் போதே எங்கள் அப்பா தவறிட்டாருங்க ஐயா. 10th சயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போதே எங்கள் அப்பா தவறிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டில் சில பொருளாதார நெருக்கடியால் அப்பாவே இறந்துட்டாரு. அப்புறம் வீட்டில் வறுமை பற்றாக்குறை வேற கொஞ்சம். அதனால அப்படி இப்படி கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஊர்ல இருந்துங்கய்யா. கொஞ்ச நாள் ஊர்ல கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்படி இப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா ஒசூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூலியமா நான் ஒசூருக்கு போக ஆரம்பிச்சுங்கய்யா 2002ல். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த சிமெண்ட் வேலை, அதுக்கப்புறம் பில்டிங் வேலை, கிடைக்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேங்கய்யா. என்னுடைய வறுமை பற்றாக்குறைனால எந்த வேலை கிடைக்குதோ அதை பண்ணிட்டு இருந்தேங்க. அப்படி அங்கே ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்பு கிடைச்சி உடனே கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிட்டுங்கய்யா. அது நல்ல மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அங்கிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஸ்டெப் அதை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு அதை விட கூடுதலான சம்பளத்துக்கு இன்னொரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேங்கய்யா. ஒரு 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு கொரோனா காலம், அந்த காலகட்டத்துல ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சுங்களா கம்பெனிகளெல்லாம். ஏன்னா மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகல, கம்பெனிங்கெல்லாம் நிறைய மூடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் பிரேக் கொடுக்கறதா சூழல் ஏற்பட்டுருச்சுங்க கம்பெனில. உடனடியே நான் என்ன பண்ணேன், சரி 18 வருஷமா இங்கேயே இருந்துட்டோம், இதுக்கு பின்னாடி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த கிராமத்துக்கு, பெரிய தைக்கப்பள்ளி கிராமத்துக்கு 19 வரங்க 2019 வந்துட்டு அந்த எனக்கு கம்பெனில செஞ்ச காசெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அந்த இஎஃப் பிஎஃப் பணமெல்லாம் கொஞ்சம் வந்ததுங்கய்யா. அதை வச்சுட்டு முதல்ல ஒரு சின்னதா ஒரு கருங்கோழி பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சுதாங்கய்யா. அதுல ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே நான் அரசியல்ல எனக்கு ஆர்வங்கள் அதிகங்கய்யா. அங்க கம்பெனியில இருக்கும் போது நம்ம ஏதாவது செய்யணும், ஒரு நேர்மையான ஒரு பாதையில போனோம் அப்படின்ட்டு மக்கள் பாதையில சகாயம் IAS மக்கள் பாதையை வழி நடத்திட்டு இருந்தாருங்க. அந்த மக்கள் பாதையில எனக்கு ஒசூர்ல ராதாகிருஷ்ண ஐயா மூலியமா தொடர்பு கிடைச்சு. அவர் தான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தாரு. அவர் மூலியமா எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சு. சென்னையில பிரவீன் சார்ன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் சினி ஃபீல்டில் இருக்காரு. அவரு என்ன அறிமுகப்படுத்தி, இந்த தம்பி எனக்கு ரொம்ப வேண்டிய பாட்டாளு கிருஷ்ணகிரியில இருக்காரு, இந்த மாதிரி ரொம்ப சமூக சேவை எல்லாம் பண்றாரு. நான் அங்க ஒசூர்ல கம்பெனியில இருக்கும் போதேங்கய்யா மத்திகிரியில சாரதா நிகேதன் ஆசிரமம் இருக்கு. அங்க மாசம் பாத்தீங்கன்னா நான் போய் அன்னதானம் பண்றது, உதவி பண்றது, அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேங்க. அப்பல இருந்தே எனக்கு சமூகத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னுட்டு பண்ணிட்டு இருந்தேங்கய்யா. அதுக்கப்புறம் உடனே சரி இது ஒரு நல்ல பாதையை, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்துன்னு ஒரு பாதை இருக்கு, மக்கள் பாதை, அதில் நம்ம ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொரோனா டைம்ல நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் மக்கள் பாதையில இருந்து செயல்பட்டு வந்திருந்துங்கய்யா. அது ஏற்பட்டு இருக்கும் போதே கோழி பண்ணையை ஆரம்பிச்சேன், கடக்கநாத் கோழி பண்ணை. அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஐயா VRS கொடுக்கற சூழல் ஏற்பட்டுருச்சு ஐயாக்கு மக்கள் பாதையில. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒன்று பயணிக்கணும், நம்ம இதை இப்படி பாதியிலே நிப்பாட்டிட்டு கூட எனக்கு கட்சியில கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமா இருந்தது. அங்கே நான் தமிழர் கட்சிக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த நான் தமிழர் கட்சியில இருக்கும் போதே எங்கய்யா நிறைய பிசினஸ், ரியல் எஸ்டேட்டு, கோழி பண்ணை, அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேங்கய்யா. பண்ணிட்டே இருக்கும்போது அதான் 36 வருஷமா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கம்பெனில இருக்கும் போதும் சரி, இங்க ஊர்ல இருக்கும் போதும் சரி, இது எல்லாமே எல்லாம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அரசியல் இருக்கிறேன், பிசினஸ் பண்றேன், அதுக்கப்புறம் திருப்பி கோழி பண்ணை வைக்கிறேன். ஒரு கட்டத்துல 20, 21, 22 காலகட்டத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரிவுகள் ஏற்படுதுங்க எனக்கு. அரசியல் இருக்கும் போதும் சரி, இந்த கம்பெனியில இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி நல்லா போயிட்டே இருக்கும் போது இந்த 19க்கு அப்புறம் 20, 21, 22 எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சர்க்கிள் ஏற்பட ஆரம்பிக்குது. பொருளாதார நெருக்கடி, அதுக்கப்புறம் இன்கம் கட் ஆகுது. இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆச்சுங்கன்னா ரொம்ப அதிகமாயி போச்சு பொருளாதார நெருக்கடி. கடன் தொல்லை தாங்க முடியாம அங்கங்க கடன் வாங்கினது, கோழி பண்ண போடுறது. அந்த நாட்கள் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல? நான் பொதுவா பிறந்ததுல இருந்தே கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. கோயிலுக்கு போனதே இல்லைங்களா? போவேன், ஆனா சாமி கும்பிட மாட்டேன். எல்லாரும் மாதிரி நானும் போவேன், நார்மலா பாப்போம், வந்துருவோம், அவ்வளவுதான். கையெழுத்து கூட கும்பிட மாட்டேன். அப்ப கடவுள் மீது உங்களுக்கு என்ன, சித்தர்கள் மீது, கடவுள் மீது எல்லாம் என்ன அபிப்பிராயம் இருந்தது? பொதுவா எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பிக்கை எப்படின்னுங்க, ஒரு மனிதனை பார்த்தாக்க இவன் தான் மனிதன், இவன் இந்த வேலை செய்யறான், இது பண்றான் செய்யறான் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள்னா யார், எங்க இருக்கிறாரு, அவருடைய பணிகள் என்ன, முன்னாடி இருந்தாதான் கடவுள் நம்ப முடியும். ஒரு கல்லை வச்சுட்டு கடவுள்னா எப்படி நம்புறது, ஒரு ஆளுங்களை வச்சு சித்தர்னா எப்படி நம்புது? இப்ப சித்தர்னா அவங்க சூட்சும வடிவத்தில் பேசுறான்றாங்க, எங்க பேசுறது?
அவங்க ஒரு கர்மாவை இழுக்கிறான்றாங்க. எந்த கர்மாவை இழுத்துருக்காங்க? ஒரு இல்ல நீங்க சித்தர் கர்மா இதெல்லாம் அப்பயே கேள்விப்பட்டீங்களா இந்த வார்த்தைகளை இதே மாதிரி எல்லாம்? இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் தெரியாது. அதான் நான் தான் கடவுள் சொல்றேன் மறுப்பாளர். அப்ப எனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? ஆமா. சித்தரை பத்தி தெரியாது, ஒரு கர்மாவை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. பொதுவா இப்ப இந்த சாமி ஆடுறதே நிறைய ஊர் பொம்பளைங்க கிட்ட எல்லாம் நான் நிறைய போய் அவங்களை ஏகப்பட்டதா கேள்வி எல்லாம் கேட்டு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஆகி அடிச்சு அதெல்லாம் கேஸ் எல்லாம் இருக்குங்கய்யா. இப்ப பார்த்தா அந்த அளவு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆமா, எனக்கு ஐயா இந்த சாமி கடவுள் நம்பிக்கை ஆடுறது நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, இந்த சாமி ஆடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறோம், நிறைய கோபங்கள் வர ஆரம்பிச்சிடும். சும்மா பம்படிச்சா நீ அனுப்பிச்சவங்க எல்லாம் ஆடிட்டு ஆயிடுமா, சாமி ஆயிடுமா, சாமி என்ன நீ சொல்லணும்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒசூர் கிட்ட ஒரு பிரச்சனைல மாட்டேன். திடீர்னு நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கேன். அவங்களும் நிறைய பேர் இந்த பம்ப் அடிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அந்த திருநீர்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த இடத்துல என்னாச்சுன்னு எமோஷன் ஆகி என் பாக்கெட்ல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன். நான் அந்த சந்தில பைசாவும் ஒரு எலுமிச்சி மாலம் வச்சிருந்தேன். அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆகி அது அங்கே கேஸ் ஆயிடுச்சுங்கய்யா. அப்புறம் ஊர்லயும் நிறைய பொம்பளைங்க கிட்ட வாக்குவாதம் இருக்குங்கய்யா. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படியே போயிட்டே இருக்கும் போதுங்கய்யா பொருளாதார நெருக்கடி ஆயிடுச்சுங்க. 2021 நீங்க போட்ட பிசினஸ் கருங்கோழி பண்ண இதெல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாக் எல்லாம் வச்சிருந்தேன். சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம், ஜெர்மன் ஷெப்பர்டு இதெல்லாம் வச்சுட்டே இருக்கும்போது நல்லாவே இருக்கும். திடீர்னு பார்த்தா இறந்துரும். அது என்னன்னு யாருனாலும் என்னையில கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறங்க ஐயா நமக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு கோயிலுக்கோ குளத்துக்கோ போயிட்டு அதுக்கு உண்டான பரிகாரத்தை தடுக்கலாம், நமக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. சரி நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போதுதான் ஐயா சூசைட் அட்டன் பண்றதுக்கு பாரு இந்த பாக்ஸ் தான் மெயின். நமக்கு அதுதான் குருநாதர். அந்த பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ்ல தாங்க ஐயா மீட்டர் பாக்ஸ்ல மதுவு இறந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, இறந்தெல்லாம் வாழக்கூடாது. நம்ம இந்த பூமியில வாழ்றது ஒரு தண்டத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம சூசைட் அட்டன் பண்றதா நான் போய் நேரம் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாம போயிடலாம் அப்படின்னுட்டு தாங்க ஐயா நான் முடிவு பண்ணி இருக்கும் போது தாங்க ஐயா அந்த பாய்சன் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்கும் போது தாங்க ஐயா எனக்கு ஐயா உணர்த்தினார். பயங்கரமான கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப ஏற்கனவே தோட்டத்துல பால்டாயில் மருந்து இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தற்கொலை பண்ணலாம் வாங்கி வச்சு பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்க? அந்த பிறகு அந்த மறுநாள் நாள் காலையில 6 மணிக்கு சாப்பிட்டுலாம் தாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தது. நான் ஈவினிங் மாடெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்ல அந்த தவறு பண்ணக்கூடாது. காலையில நம்ம போயிட்டு மாடு கட்டும் போது மாடெல்லாம் கட்டிட்டு அது அருந்து மது அந்த இதெல்லாம் அருந்திட்டு பாய்சன்லாம் அருந்துட்டு அங்க ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் கல்லெல்லாம் இருக்குங்க, அங்க படுத்துருவோம் அப்படின்னுட்டு முடிவோட தான் அவங்க வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு மன வேதனையும் பொருளாதார பயங்கரமான நெருக்கடி, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடிங்க. பண நெருக்கடி, கடன் பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு. ஒரு ஆண்டுகள்ல இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு எனக்கு. அதனால வேண்டாவே வேண்டாம், நம்ம இந்த பூமியில வாழ்றது வேஸ்ட்னு தான் முடிவே பண்ணிட்டுங்கய்யா. அதன் பின்பு தாங்க நான் நார்மலா இரவு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்னுடைய மனைவி என்ன குழந்தைகிட்ட நல்லபடியா பேசிட்டு தான் இருந்துட்டு தான் நம்ம அப்படி தூங்கிட்டுங்க. உடனே சாப்பிட்டு ஒரு 9-10 மணி போல படுத்துட்டேன். படுத்துட்டு போது தாங்க சரியா 2 மணிங்க ஐயா. அப்போ தெரியாது, இப்பதான் ஐயா ஐயா நான் சொல்லி அதை பழக்கம் ஆயிடுச்சுங்கய்யா.